கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 23வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:23 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களம் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ராஜாக்களம் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே. ஓபரபரா உபிரபரா ஒப்பரா ரிவ சபரா ஒபரா ரிவ ஒபரா ஒப்பரா ரிவரபரா ரிக சகரா ரிவரபா ரிவரபரா. பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே ஐயா இன்மேலும் வருபவரே. ரிகா ரிகரா ரி பரிவரா ரிகரா ரிக சபரா. சகலமாம் படைத்தவரே, சார்வா வல்லவரே, சகலமாம் படைத்தவரே, சார்வா வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தோத்திரமாம் கனமாம் வல்லமையோ பலனாம், தோத்திரமாம் கனமாம் வல்லமையோ பலனாம். மாட்சிமயம் துதியோம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியோம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். ஏசாயா 5வது அதிகாரம் 23வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பரிதானத்திற்காக, அதாவது பிரைடுக்காக குற்றவாளியை நீதிமான்களாக தீர்த்து, நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுறவனுக்கு ஐயோ. ஐயோவா நேத்து நம்ம தியானிச்சாச்சு. இன்னைக்கு ஜட்ஜ், நியாயம் தீர்க்கணும். ஜட்ஜ், JUDGE, ஜட்ஜ். ஜட்ஜுங்கிறதுக்கு இவரே வார்த்தை சபாட், 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 SA, ச ஏ மேல ஒரு கோடு, SAPAT, சபாட், ஜட்ஜ். ஏ மேல ஒரு கோடு, சபாட். சபாட்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா டு ஜட்ஜ். ஆண்டவரே, ஒரு நியாயாதிபதி பார்த்து, நியாயாதிபதி அவர்களே, எங்களுக்கு இந்த பிரச்சனை, நீங்க எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லணும். அடுத்தது டெலிவர், விடுதலை. ஒருத்தர் மேல குற்றம் அப்படின்னு சாப்பிட்டு, இந்த ஜட்ஜுக்கு என்ன வல்லமை இருக்குன்னா குற்றவாளினே திருத்த முடியும், குற்றம் இல்லையே செய்ய முடியும். அந்த பவர் அவருக்கு இருக்கு. அதான் டெலிவர், விடுதலை. அடுத்த ஒரு அர்த்தம் ரூல், சட்டம். அவர் இஷ்டத்துக்கு உங்களை சொல்ல முடியாது.
எல்லாம் எழுதப்பட்ட சட்டம் இருக்குது. அந்த எழுதப்பட்ட சட்டத்துல எந்தெந்த செக்ஷன்ல இருந்து அவர் சொல்லணும். அடுத்து இன்னொரு அருமையானது தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டினா என்ன? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எத்தனை ஒரு ஞாபகம் இருக்குன்னு தெரியும். ஒரு உயரமான ஒரு டேபிள் சேர், அங்க அவர் உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் தேர்ட் பார்ட்டி. இங்க ஒருத்தர் இருக்கிறார், இன்னொருத்தர் இருக்கிறார். இவங்க 2 பேருக்கு தான் பிரச்சனை. இந்த பிரச்சனையிலிருந்து அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கிற ஒரு நபர் தான் இதை செய்ய முடியும். அதான் தேர்ட் பார்ட்டி. இது தேர்ட் பார்ட்டி கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். சரி, இதுக்கு ஆதாரமான வசனத்தை நம்ம பார்ப்போமா? ஆதியாகமம் 16வது அதிகாரம் 2 பார்ட்டி. ஒரு பார்ட்டி சாரா, இன்னொரு பார்ட்டி அடிமை பெண். இந்த 2 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் அடிமை பெண், இன்னொரு பக்கம் சாரா எஜமானி. அவ ஒரு தேர்ட் பார்ட்டியாக 2 நபரை பார்க்க. தேர்ட் பார்ட்டியாக 2 நபர். ஒன்னு தனது கணவன், இன்னொன்னு கடவுள். இப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை பாருங்க. அப்ப வசனம் இன்னும் ஒரு வசனத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. 16வது அதிகாரம் ஆதியாகமம் 5வது வசனம். ஆதியாகமம் 16. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். பழைய யார் மேல பிறகு தேர்ட் பார்ட்டி மேல போறோம். என் அடிமை பெண்ணை உமது மடியிலே கொடுத்தேன். தப்பு செஞ்சது இந்த அம்மா, ஆனா பழிய இதுதாங்க பிரச்சனை. அவள் தான் கர்ப்பமடைந்ததை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் பாருங்க, அந்த தேர்ட் பார்ட்டி 2 பேரை கொண்டாடுறாங்க. ஒன்னு ஆபிரகாம், இன்னொன்னு கர்த்தர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவே. இங்க தேர்ட் பார்ட்டி அமைப்பை மாறுது பாருங்க. பிரச்சனை அடிமை பெண்ணுக்கும் சாராய்க்கும். ஆனா எல்லாத்தையும் மாத்தி விட்டுச்சு, குழப்பி விட்டுச்சு. கர்த்தர் தேர்ட் பார்ட்டியில ஆண்டவரை கொண்டு வந்துட்டு எனக்கும் உமக்கும் நடுவே நின்று நியாயம் தீர்ப்பாங்க. அதை வாசிக்கும் எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு, ஒரு வெளிப்பாடு. ஆனா ஒரு வசனத்தை ஜட்ஜ் சப்பாட்ங்கிற கண்களை வச்சு பார்க்கும்போது வித்தியாசம். சரி, ஆதியாகமம் 18வது அதிகாரம். இது ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25வது வசனத்துல இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோத்து இருக்காரு. இந்த சொதம் குமார பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போகிறார். அழிக்க போகும்போது அவர் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 18வது அதிகாரம் 20. துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரம். 2 ஈக்குவலா வைக்க வேண்டாம். ஏன்னா சர்வ லோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? ஒரு கேள்வியை போடுகிறாங்க. நீங்க நீதி தான் செய்வீங்க. லோத்து வாழுகிற சோதம் குமார பட்டணத்தை நீங்க அழிக்கும் போகும்போது நீதிமன்றம் தான், நீங்க அதை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரைட், இன்னொரு ஜட்ஜ் பார்ப்போம், எடுத்துக்கொள்ளாமா? 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 15வது வசனம். இது தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது வசனம். கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து ஃபர்ஸ்ட் தாவீது தேர்ட் பார்ட்டியை பார்க்கிறார். 2 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் ரொம்ப வீக்கான ஒரு நபர் தாவீது, சவுல். அடுத்த பக்கம் சவுல் இருக்காரு, பெரிய பட்டாளியனோட இருக்காரு. அவருக்கு வேலையே ஒண்ணுதான், தேசம் எக்கட்டு கட்டப்பட்ட எனக்கு என்னையா பிரச்சனை. ஆனா இந்த தாவீதை கொல்லாம நான் விட மாட்டேன்,
துரத்திட்டு போறாரு. அப்ப தாவீது பாக்குறாரு, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. காரணம், சவுலை எப்படி பார்க்கறான்னு எதிரியா பார்க்க மாட்டேங்கிறார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் விருதமாக நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றார். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 17வது வசனம், கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து இருக்காரு, இல்லனே பிரச்சனை இல்லை. எனக்கும் உமக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட், நியாயம் தீர்த்து செப்பார்ட் எனக்காக வழக்க. தாவீது சொல்றாரு, நான் வீக்கையா, எனக்காக வழக்காட என்னால முடியாது. என் தேவன், என் கர்த்தர் ஜட்ஜ் வழக்காடி நான் உங்களுடைய கைக்கு தப்பா என்ன விடுப்பார். தாவீது ரொம்ப விவரமானவருங்க, பொறுப்பை ஆட்டமிட்டுவார். என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மகிட்ட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக நேரம் நம்ம இதை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். சரி, முடிச்சாச்சு. ஒண்ணு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 5வது அதிகாரம் 23வது வசனம், பரிதானத்திற்காக பிரைபு, குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து, நீதிமான் நியாயத்தை, குற்றவாளி அல்லது அன்கார்டிய விக்கெட் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கேன். இங்கிலீஷ் விக்கெட், விக்கெட்க்கு ராசா, ராஜா கிடையாதுங்க, விக்கெட் ராசா, RA மேல ஒரு கோடு, யாஸ் மேல ஒரு கோடு, ராசா. இதுல இருந்து வந்ததான் ராஸ்கல்ங்கிற வார்த்தை. என்ன அழகா அவர் இந்த கோர்த்து சொல்றாங்க. நம்ம ராஸ்கல் எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியாது நமக்கு, ஆனா அந்த ராசா ராஸ்கல், இதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் என்னன்னா அன்காட்லி. அன்காட்லின்னு சொல்லட்டாலே என்ன அர்த்தமா, உங்களுக்கு கடவுள் பயம் கிடையாது. கடவுள் பயம் இல்ல. ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பான். இல்ல தப்பு செய்ய மாட்டான் நான் சொல்லவே மாட்டேன், இவங்கதான் நிறைய செய்யறாங்க. ஆனா ஒரு தடவைக்கு இருந்தது யோசிச்சு பார்ப்பான். ஆனா அந்த அன்காட்லி அவர் செய்ய மாட்டான். ரெண்டாவது, கில்ட்டினா குற்றவாளியாக நியாயம் தீர்த்த மக்களை தான் நம்ம பார்க்கணும். சரி, இத நீங்க புரிந்து கொள்றதற்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு வசனத்தை எடுத்திருக்கேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 4வது 28:4, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள், வேத பிரமாணத்தை கைக்கொள்வர்களோ அவர்களை போராடுகிறார்கள். ரெண்டு கூட்டம் இருக்காங்க. வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள். ஒரு காலத்துல இவங்களுக்கு தெரியும் பைபிள்னா என்னன்னு தெரியும், ஆனா தெரிஞ்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அநேகர் நான் பார்த்துட்டேங்க, இப்பெல்லாம் நான் பைபிள் வாசிக்கிறது கிடையாதுங்க, அது பெருமையா சொல்லுவாங்க. ஆனா முடிவு பயங்கரமா இருக்கும். 5வது, துஷ்டன் நியாயத்தை அறியார், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். சகலத்தையும் அறிவார்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நித்தியம், எதிர்காலம். என் எதிர்காலம் ஆண்டவர் கர்த்தர். இந்த ராஸ்கலுக்கு அது தெரியாது. ரசா 29வது அதிகாரம் 2வது வசனம் நீதிமொழிகள், துன்மார்க்கன் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கன் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். ஆப்போசிட், மகிழ்வார்கள், தவிப்பார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி பயங்கர மோசமா இருக்குது, இவர்களுடைய கரங்களிலிருந்து நாங்க தப்புறது ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு மட்டும் தெரியும். ஆண்டவர் ஒரு காரியத்தை தினம் தினம் செய்து கொண்டே இருக்கிறார். என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? பல காரியங்கள் செய்கிறார். என்ன நம்ம செய்கிறார் பார்க்க போறோம்னா, சங்கீதம் 11வது அதிகாரம் 5வது வசனம், கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார், துன்மார்க்கன் கொடுமையின் உள்ளமில் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது.
சோதித்து அறிகிறார். சோதித்து அறிகிறார். எனக்கு தெரியும் இந்த பாதலை போகும்போது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு பல வசனங்கள் ரொம்ப 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 பிடிக்கும். இது ரொம்ப 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 பிடிக்கும். அது என்ன நான் காட்டுறேன். மல்கியா 3வது அதிகாரம் 18வது வசனத்துல, மல்கியா 3:18, அப்பொழுதுவே நீங்கள், உங்களை பார்த்துச்சு யாரை பார்த்தாலும், நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்யறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யறவனுக்கு திருப்பவம் காட்டுவேன். ஒன்ஸ் அகைன். நாங்கெல்லாம் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் ஒன்ஸ் மோர்னு சொல்றோம். தியேட்டர்ல கிடையாது, ப்ரொஜெக்டர்ல போடுவாங்க. ஒரு டான்ஸ் வந்தோடனே ஒன்ஸ் மோர் மறுபடியும் போடியா, அவன் போட்ட ஆகணும். ஆனா ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை திரும்பவும் காட்டுவீங்கிறார். யாருக்குள்ள வித்தியாசம் அப்படின்னா, நீதிமானுக்கும் துன்மார்க்கும் ரெண்டு ஆண்டு ஒரே மாதிரி போற கிடையாது. ஆனா அது மாதிரி ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யாததுக்கும் வித்தியாசம். இது விக்கேட பார்க்கும். சரி, 3வதாக ஒன்று பார்த்தோம். அது படிக்க போறோம். டேக் அவேங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது. வாசிக்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 23வது வசனம், ஏசாயா 5வது அதிகாரம். பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக நியாயம் தீர்த்து நீதிமானுடைய நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டவர்களுக்கு ஐயோ. டேக் அவே, அத நீதிமான் இருந்து அதை எடுத்துட்டோம். டேக் அவே. இந்த டேக் அவேங்கிற ஒரு வார்த்தை லாக்டவுன் நேரத்தில் பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. ஹோட்டலுக்குள்ள இங்க போக முடியாது, சாப்பிட முடியாது. ஒரு கவுண்டர் இருக்கும், டேக் அவே, எடுத்துட்டு ஓடிய பேர். ஆனா காசை கொடுத்துட்டு லஹூ லஹூ லஹூ, ஏ நீட்டனி LA Q லஹூ. டேக் அவே LAML ஒரு கோடு, QAH லஹூ லஹூ. ரைட். டேக் அவே. இதுக்கு கையில பிடிச்சிருக்கிறத விட்டுறதுக்கும் இதே தான். கையில பிடிச்சிட்டு இருக்க. ஆதியாகமும் 8வது அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 8:9 நோவா தன் கையில ஒரு புறா வச்சிருக்கிறார். ஜன்னலை திறக்கிறார். இப்ப அந்த புறாவை தன் கையில விட்டுறார். அந்த விட்டதுக்கு என்ன டேக் அவே. புறா, நீ எடுத்துட்டு போ, நீ இஷ்டத்துக்கு போ, டேக் அவே. 14வது அதிகாரம் 11வது வசனத்துல, ஆதியாகமம் 14:11 யுத்தம் நடக்குது. லோத்தையும் அங்க இருக்கிற அத்தனையும், அப்பொழுது அவர்கள் சொதோம் கொமோராவில் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் டேக் அவே. லஹூ போயிடுச்சு, தூக்கி போயாச்சு. 23வது அதிகாரம் ஆதியாகமம் 13வது வசனத்துல, ஆபிரகாம் சாரால் மறிச்சிட்டாங்க. அவங்க டெட் பாடி முன்னாடி இருக்கு. இதை எடுத்துட்டு போயிடணும். டேக் அவே. இங்க இருக்கக்கூடாது, தூக்கிட்டு போயிடணும். டேக் அவே. அதற்காக ஒரு குகையை வாங்குறாரு. டேக் அவே. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல, ஆண்டவர் ஆபிரகாம டேக் அவே பண்றாரு. எங்க டேக் அவேனா, தோட்டத்திற்கு உள்ள கொண்டு போகிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எரிந்தத்திற்கு அழைத்து கொண்டு வாழ்ந்தின தமிழருக்கு, ஆனா ஒரிஜினல் லாங்குவேஜ்ல டேக் அவே கொண்டு போயிட்டார். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனத்துல, 24:7 ஆபிரகாம் சொல்றாரு, டேக் அவே, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலிருந்து என் இனத்தாரிலிருந்து அழைத்து வந்தவர். டேக் அவே, என்னை அங்கிருந்து கூட்டிட்டே போயிட்டாரு. சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். இது ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தோட்ட இருக்கனால இதை எனக்கு விடுறதுக்கு மனதில்லை. ஆதியாக சங்கீதம் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல டேக் அவேங்கிறதுக்கு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை போட்டிருக்கனா, 6:9 கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார்,
கர்த்தர் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்றதுக்கு டேக்கவே இங்க நான் ஜெபம் பண்றேன், அப்படியே போய் அதை அவர் தூக்கி எடுத்துக்கிட்டோம். சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு, ஜட்ஜை பார்த்தோம், விக்கடை பார்த்தாச்சு, டேக்கரையும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வாசனத்துக்குள்ள வருகிறோம். பரிதாபம், பரிதானம். பரிதானம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பணம் அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் மாத்திருங்க. என்னுடைய ஒரு ரிலேஷன் பெரிய கோடீஸ்வரர், அவர் இப்ப இறந்துட்டார். அவரு நானும் ரொம்ப என்னை அவர் ரொம்ப ஹை லெவல்ல வச்சிருப்பார். மாப்பிள்ளை 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 கூப்பிடுவார். ஒரு நாள் அவரோட நான் டிராவல் பண்ண வேண்டியிருந்துச்சு. அவர் சில பேப்பர்ஸை பார்த்துட்டு இருக்காரு. நான் கேட்க மாட்டேன், நம்ம கேட்டோம்னா சண்டைக்கு வந்துடுவார். மாப்பிள்ளை என்ன பார்க்கணும் தெரியுமா, எனக்கு தெரியுமா அப்படின்னு. ஒரு சொத்து விலைக்கு வரணும், அந்த சொத்தை நான் அடிச்சு வாங்க போறேன். அதாவது 2 பேர் பிரச்சனை இருக்காங்க. இவர் என்ன செய்யறாரு, அந்த 2ல ஒரு ஆள்கிட்ட போய் இந்த மாதிரி உன்னால ஜென்மத்தில் இதை ஜெயிக்க முடியாது, பேசாம என்கிட்ட வித்து நான் என்கிட்ட கொடுத்துறாரு, நான் ஒன்றை வாங்கிட்டு நான் அதை அடிச்சு வாங்கிக்கிறேன். அது முடியல காரியம். உனக்கு காசு வேணும், பிரச்சனை வெளியே வரும், உன்னால ஜெயிக்க முடியாது. அவனை கன்வின்ஸ் பண்ணி அவன் ஒரு ஈன விலைக்கு இவர்கிட்ட வித்துட்டான். ஏன்னா கையில காசு கிடைச்சிச்சு. இவர் என்கிட்ட சொல்றாரு, மாப்பிள்ள சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள்லாம் எனக்கு நல்லா தெரியும், சட்டத்தை கரைச்சி. இவரு லாயர்லாம் கிடையாது, பிரெயின். எப்பயுமே இங்கிலீஷ் புக்ஸ் வாசிச்சுட்டே இருப்பார். இவர் யார்கிட்ட என்ன பண்றாருன்னு தெரியாது. ஆனா அந்த அம்மா உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு தான் அந்த சொத்து வரணும். அது மண்ணை தூரி வீசி எரிஞ்சு 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 சாபம் போட்டுட்டு போயிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு தான். நான் எங்க மாமனுக்கு வந்துச்சு. அடுத்த தலைமுறையில சொத்தெல்லாம் ரோட்டுக்கு போயிடுச்சு. அதனாலதான் பிரைப், நியாய தீர்ப்பு. யாத்ராகம் 23வது அதிகாரம் 6வது. இப்ப ஆண்டவர் இவங்க அடிமைதான் இருந்து பாலும் தேன் உடைய தேசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் சொல்லுகிறார். 23:6-7. உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாசியத்திற்கு அவனுடைய நியாயத்தை. எளியவன் காசெல்லாம் கிடையாது, எங்க மாமா மாதிரி எல்லாம் கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா அப்படி கத்தா இருப்பார், பார்த்தீங்களா பயந்துருவாங்க. கள்ள காரியத்துக்கு தூரமா இருப்பதாக, குற்றம் இல்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாத, நான் துன்மார்க்கனையும் நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடராக்கி நீதிமன்ற வார்த்தைகளை புரட்டும். அந்த ஜட்ஜுக்கு தான் ஜட்ஜி ஒரு கூட்டத்துக்கு அகென்ஸ்டா நான் கொடுக்க போறேன், ஒண்ணுமே தெரியாது, காசு வந்தா சோழி முடிஞ்சிச்சு. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 15வது வசனம். 17-15. துன்மார்க்கர்களை நீதிமன்களாக்கணும், நீதிமானை குற்றவாளிகள் இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர். ஆண்டவர் ஜட்ஜு காடு. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்து அப்படின்னா நான் பயத்தோட பார்ப்பேன், எங்க ஆண்டவர் என்ன எப்படி இதை டீல் பண்ண போறாருன்ட்டு. எனக்கெல்லாம் தெரியும், அவர் கை வச்சாரு சோழி முடிச்சுவாரு. 24 நீதிமொழிகள். 24 நீதிமொழிகள். துன்மார்க்கனை வார்த்து நீதிவான் என்கிறார் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் வெறுப்பார்கள். இது உங்கள்கிட்டே கொடுத்துட்டாரு. 31வது அதிகாரம் 4வது வசனத்துல தகுதி இல்லை அப்படிங்கிற. 31:4 நீதிமொழிகள். திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லெமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானத்தினாலே அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து
சிறுமைப்பட்டவருடைய நியாயத்தை உரட்டி மடிந்து போறவனுக்கு கொடு. பி கேர்ஃபுல். சரி, முதல் குறிப்பு பரிதானம். இரண்டாவதாக ரிவார்ட். ரிவார்ட்னா என்ன நம்ம பார்ப்போம். எடுத்துக்கொள்ளும் ஏசாயா 1வது அதிகாரம் 23வது வசனத்துல அந்த ரிவார்டை நம்ம பார்க்கணும். உன் பிரபுக்கள் முரடர் திருடர்கள் தோழனாயிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறார்கள். திக்கற்ற பிள்ளைகள் நியாயத்தை விசாரிக்கிறார்கள். விதைகளுடைய வழக்குகளை அவர்கள் ஏற்றுவதில்லை. சில வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு காலத்தில் ரொம்ப க்ளோஸா இருந்த வக்கீல் ரூபன் ஒரு சம்பவத்தை சொல்றார். இப்ப சென்ட்ரல்ல இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஜட்ஜ், இவருடைய ஜூனியர் ஒரு பையன் ஜட்ஜ் ஆயிட்டான். அவருடைய சொந்த கிராமத்துல எத்தனையோ ஏக்கர் இடத்த வாங்கி 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 போட்டிருக்கான். இப்ப இவர் மேல ஒரு டீம் அப்படி டெல்லியில இருந்து வராங்க. வந்து இந்த ஜட்ஜ அந்த கிராமத்துக்கு கூட்டு போய் எல்லாத்தையும் இவர் பேர்ல இருக்கிறது அந்த எல்லாமே கண்டுபிடிச்சுவாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சுவாங்க. இங்க பாருங்க, நீங்க டியூட்டி ஜாயின் பண்ணி இந்த வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் இத்தனை சொத்து வாங்கியிருக்கீங்க, இவ்வளவும் எப்படி நீங்க கிடைச்சிச்சு எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க உங்களை விட்டோம். ஆனா உங்களுக்கு வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது, நீங்க பிரைப்ல வாங்கினது, இன்னைக்கு உங்க ஜட்ஜி சீட்டை ரிசைன் பண்ணுங்க அப்படி சொன்னா அவங்க என்ன ஐயோ உள்ளது போடல. ரெண்டாவது இந்த சொத்தை அவங்க விட்டுட்டாங்க, உடனே ரிசைன் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்தில் நடந்துச்சு, அது இருக்கான்னு தெரியல. சரி, ரோபன் வக்கீல் சார்ட்ட தான் கேட்கணும். இந்த பிரைப் என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உபாகமம் 16வது அதிகாரம் 19 16 19 நியாயத்தை புரட்டாதிருப்பதாக, முகத்தாட்சியம் பண்ணாதிருப்பாய், பரிதானம் வாங்காதிருப்பாய். பரிதானம் ஞானிகளுடைய கண்களை குருடாக்கி நீதிமான்களை நியாயத்தை தாறு மாறாக்கும். 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 7வது. இது யோசபாத்தை குறிக்கிறது. முதல் வசனத்துல இது யோசபாத். 4வது வசனம் பாருங்க, யோசபாத்தே எருசலேமிலே வாசமாக இருக்கிற திரும்ப பெர்சபா தொடங்கி கர்த்தருக்கு திரும்ப பண்ணினான். தங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தரத்தில் திரும்ப பண்ணிக்கிறான். 5வது வசனம் பட்டணத்தில் நியாயாதிபதியை வைக்கிறான். அந்த நியாயாதிபதிட்ட யோசபாத் ராஜா என்ன சொல்லுகிறார் அப்படின்னு, அதான் மேட்டர். அவன் நியாயாதிபதியை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினாலே அல்ல, கர்த்தருடைய கட்டளையிலே நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற காலத்திலே அவர் உங்களோட இருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருக்கும். எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தரிடத்திலே அநியாயம், முகதாட்சணியம், பரிதாபம் சொல்லாதப்பா சொல்லி முடிச்சிட்டாரு. எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, எப்படி ஒரு ராஜா ஸ்ட்ராங்கா சொல்றாரு அப்படின்னு சொல்லி. மீக பக்கம் 1077 மீகா 3வது அதிகாரம் 11 அதன் தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தேற்றார்கள், அதன் ஆசிரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு எதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாது அத்தனை நினைச்சாங்க. கடைசியாக டேக் அவே நம்ம பார்த்தோம். இந்த டேக் அவேங்கிறத மட்டும் பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்கணும். டேக் அவே என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 10வது அதிகாரம் 1 வசனம், ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தின் சிறுமியானவர்களை நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொல்லவும், அநியாயமாக நியாயத்திற்கு கொடுமையான கட்டளைகளை எழுதுவதற்கும்
விசாரிப்பின் நாள்களே, தூரத்தில் வந்து பால் கடிப்பின் நாளிலே. அந்த பால் கடிப்பின் நாள்ல டேக்கவே, இதான் டேக்கவே. இவன் அப்படி சாப்பிடாம பிரைப் வாங்கி எல்லாருடைய அது அப்படியே டேக்கவே ஆகி கொண்டே பெறும். அவனுக்கு ஐயோ நான் வேதனை சொல்லுங்க. இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 3வது நமக்கு தெரிஞ்ச சம்பவம். நாபாத் 13வது 21-13. அப்பொழுது பேலியாளின் மக்கள் வந்தாங்க. நாபாத் தேவனை தூஷித்தான்னு சொன்னாங்க, கல்லறிஞ்சு கொண்டாச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாபம் வரும். கேட்கவே யார் மூலமா? சாபம் மூலமாக. 21வது அதிகாரம் 19. நீ அவனை பார்த்து, ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி திஸ்பியனாக எலியாட்ட சொல்றாரு, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் டேக்கவை, நீ எடுத்துக்கொண்ட டேக்கவை இல்லையா என்று கருத்து. நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உண்டே ரத்தத்தையும் நக்கும். நீ டேக்கவே பண்ணன, நான் ஒரு சாபத்தை கொண்டு வந்து அப்படியே டேக்கவே பண்ண போறேன். சங்கீதம் 94வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாக்கு விரோதமாக குற்றம் கூறி குற்றமில்லாத ரத்தத்தை குற்றப்படுத்தினார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் எனக்கு நம்பிக்கை. அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவருடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாய கர்த்தர் அவளை சங்கரிப்பார். சங்கரிக்கும் போது சேர்த்து வச்ச சோத்துக்கு எல்லாமே தூக்கிட்டு போயிடும். இதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், பரிதானம், பிரேக். ஜபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மாய் துதிக்கிறேன். நான் உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திருசமம் வருகிறோம். எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவளுக்காக இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. நாங்கள் திரும்ப விருந்தாசல்ல இருக்கிறோம். கிருபை எங்களோட கூட இருப்பதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.